ஹேமாவதி வெல்லூர் அப்படின்ட்டு இவங்க ஆன்லைன் கேஷ் கோர்ஸ்க்காக கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன பண்றாங்க, ப்ளீஸ் ரிப்ளை சார், ஹவு டு அப்ளை த 799 மெம்பர்ஷிப் சார். 799ல எப்படி நம்ம மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்றது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ப்ளீஸ் ரிப்ளை சார். இந்த மாதிரி நீங்க கேட்கும்போது நான் வந்து ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கிறதுனால உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு மேபி கொஞ்சம் டைம் ஆகலாம். சில பேர் வந்து நிறைய தடவை மெசேஜ் பண்ணிட்டே இருக்கும்போது கொஞ்சம் சிரமப்படுறாங்க ஃபேக்கல்டி மெம்பர்ஸ். அதனால என்ன பண்ணுங்க, நீங்க பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த 799 பட்டன் இது எப்படி ஜாயின் பண்றதுக்கு பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் இதுல நமக்கு 3 ஜாயின் பட்டன் இருக்கு. ஒன்னு பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ், இன்னொன்னு நீட் டிப்ஸ் அண்ட் ஸ்பெஷல் வீடியோ அண்ட் மென்டர்ஸ் அண்ட் பர்சனல் கால் இருக்கு. இதுல அட் பிரசன்ட் வந்து பார்த்தோம்னா இந்த பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் 29 rupees அது இல்லாமல் காமனா எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆகும்னா இன்னும் ஒரு 10 வீடியோஸ் 10 to 15 வீடியோஸ் ஒரு 25 வீடியோஸ்க்கு மேல வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு 29 rupeesல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் வரும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இந்த நீட் டிப்ஸ் அண்ட் ஸ்பெஷல் வீடியோ இது வந்து பாருங்க, இதுக்கான இது வந்து என்னன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து இதுக்கு மேல அப்லோட் ஆக போகுது. இன்னொன்று ஸ்பெஷல் வீடியோஸ் அதுவும் நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ண போறோம். இதுல 799ல நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. இது 799ல இருக்கவங்களுக்கு என்னன்னா இதுக்கு ப்ரீவியஸ்ல இருக்கக்கூடிய எல்லா அந்த 29 rupeesக்கான ஜாயின் பட்டன்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரிவிலேஜும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அதுக்கடுத்து இந்த 3999 இந்த பட்டன்ல ஒரு கொஞ்சம் மினிமமா தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. இதுல ஜாயின் பண்ணவங்களுக்கு என்ன பெனிஃபிட் போயிட்டு இருக்கு அப்படின்னா மென்டர் அண்ட் பர்சனல் கால். ஆல்ரெடி இவங்க வந்து கம்ப்ளீட்டாவே நீட்லாம் தரவாயிருக்காங்க. இருந்தாலும் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. சார் எப்படி படிக்கிறது, எப்படி ரிவைஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரியான டவுட் எல்லாம் இருக்கும்போது நீங்க வந்து என்ன பண்ணலாம், இண்டிவிஜுவலா ஃபேக்கல்ட்டிக்கு கால் பண்ணி என்னங்கிறத கேட்டுக்கலாம். அவங்க வந்து ப்ராப்பரா எப்படி கைட் பண்ணணும், என்னென்ன உங்களுக்கு படிக்கணுங்கிறத ப்ராப்பரா கைட் பண்ணுவாங்க. சரியா? இதுதான் இதுல இருக்கக்கூடிய இந்த 3 லெவல். இது எல்லாமே வந்து நமக்கு யூடியூப்ல தரக்கூடிய அந்த ப்ரிவிலேஜ் அவங்க தரக்கூடிய இதுதான். நம்ம வந்து அதை கிளாஸிஃபை பண்றது நம்ம என்னங்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இதுல எப்படி ஜாயின் பண்றதுனாக்கா நீங்க ஜாயின் பட்டன் அதுல வரும். ஜாயின் போனீங்கன்னா இந்த மாதிரி 3 லெவல் இருக்கு. நீங்க எந்த லெவல் வேணுமோ அதை ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் பட்டன் வரும். இதை போய் கிளிக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே போகும். 2 வந்து என்ன இருக்கு, ஒன்னு வந்து கார்ட்ஸ்ல இருக்கு, இன்னொன்னு யூபிஐ ஐடி. நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ, கிரெடிட் கார்டு இருக்கு சார் நான் அதில் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு கார்டுல போயிட்டு நீங்க அதை பண்ணிக்கலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜிபே பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ரெக்கரிங் பேமெண்ட் எவ்ரி மந்த் நடக்கும். அதே மாதிரி கேன்சல் எனி டைம் எப்போ வேணாலும் நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். கிரியேட்டர் மே அப்டேட் பர்க்ஸ், அதாவது பர்க்ஸ் அப்படின்னா உங்களுக்கு அடிஷனல் ஃபீச்சர்ஸ் எங்களால எப்போ வேணாலும் ஆட் பண்ண முடியும். இப்போ வந்து நாங்க இதை கொடுத்துருக்கோம். இன் அடிஷன் உங்களுக்கு எப்போ வேணாலும் நான் உங்களுக்கு நிறைய ப்ரொவிஷன்ஸ் எங்களால தர முடியும். சரியா? அதான் இந்த 3 ஜாயின் பட்டன் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 3999க்கு நிறைய பேர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா டேஸ் கம்மியா இருக்கு. இந்த டேஸ்ல வந்து நீங்க வீட்டுல இருந்தே படிக்கும்போது அது எப்படி உங்களுக்கு மென்டர்ஷிப் மட்டும் வேணும், எந்தெந்த சாப்டர்ஸ் பிசிக்ஸ்ல எப்படி படிக்கணும், கெமிஸ்ட்ரியில என்ன படிக்கணும், நீங்க எவ்வளவு கவர் பண்ணிருக்கீங்க, இந்த டீடைல்ஸ் எல்லாமே இது போதுமா, இன்னும் என்ன பண்ணணுங்கிற எல்லா டீடைலுமே நாங்கள் உங்களுக்கு பர்சனலா உங்களுக்கு சொல்லுவோம். சரியா? அதான் இந்த 3999க்கான ஜாயின் பட்டனுக்கான ப்ரிவிலேஜ். ஓகே, பாருங்க, நீட் ஜேஇ பிசிக்ஸ் ஷார்ட்கட்ல ட்ரிக் நம்பர் 21 3 சார்ஜஸ் இன் ஈக்குலிபிரியம். 3 சார்ஜ் வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல இருக்கு. சரியா? அப்ப அது ஈக்குலிபிரியம் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணணும்னா அது என்ன மாதிரியான சார்ஜஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான question. A charge small q is placed at the center of the line joining the 2 charges capital Q. The system of the 3 charges will be in equilibrium if Q is equal to. இது வந்து equilibrium மட்டும் சொல்லிட்டாங்க. stable equilibrium unstable equilibrium னு சொல்லல. அதையும் பார்க்கலாம். அது ஒரு क्वेश्चन கேட்பாங்க. ஒரு straight line, இந்த straight lineல இந்த எண்ட்லயும் பிளஸ் Q அப்படிங்கிற சார்ஜ் இருக்கு. இதுக்கு நடுவுல மிட் பாயிண்ட்ல ஸ்மால் கியூ அப்படிங்கிற சார்ஜ் இருக்கு. இந்த ஸ்மால் கியூவோட வேல்யூ என்ன வேல்யூவா இருந்துச்சுன்னா இந்த சிஸ்டம் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல இருக்கும் அப்படிங்கிறத கொஸ்டின். ஆக்சுவலா வந்து என்னன்னா இங்க இது வந்து பார்த்தோம்னா அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் தான். அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்ங்கிறத நம்ம சொல்ல முடியும். இது ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் கிடையாது. நீங்க வந்து என்ன இந்த சார்ஜ் வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல வச்சாலுமே அப்ப இருக்கக்கூடிய ஈக்குலிபிரியம் கண்டிஷன் வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் தான். அது என்னங்கிற சொல்றேன். ஓகே, இப்ப இந்த ஸ்மால் கியூவோட வேல்யூ வேணும் அப்படின்னா என்ன பண்றோம்னா இங்க என்ன சார்ஜ் இருக்கோ அந்த சார்ஜ் கியூ போட்டுக்கோங்க. இது பிளஸ் கியூவா இருந்துச்சுன்னா இது மைனஸ் கியூவா இருக்கும். அப்புறம் இங்க என்ன சார்ஜ் இருக்கோ அந்த சார்ஜ் வந்து என்ன பண்றோம் 4ஆல டிவைட் பண்றோம். அப்ப இதான் வந்து இந்த இடத்துல மிட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய சார்ஜ் கியூ. அப்ப கியூ இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் மைனஸ் கியூ பை 4 அப்படிங்கறத இதுக்கான ஆன்சர். இதுல வந்து பார்த்தோம்னா இந்த சார்ஜஸ் வந்து என்னன்னா நீங்க இப்படி மூவ் பண்ணீங்க அப்படின்னா இது ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல இருக்கும். ஒருவேளை
இது வந்துன்னா வெர்டிகலா நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், இது பழைய பொசிஷனுக்கு வராது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கம்ப்ளீட் சிஸ்டமே அன்ஸ்டபிள் ஈக்விலிபிரியம்ல இருக்குன்னு தான் அர்த்தம். சரியா? இது வந்துன்னா இதையும் ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ், ஒருவேளை இது -4q கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இந்த வேல்யூ என்ன இருக்கும், +q இருக்கும். ஒருவேளை இந்த வேல்யூ வந்துன்னா +4q இருக்குன்னா இதோட வேல்யூ என்ன இருக்கும், -q இருக்கும். இப்ப இங்க என்ன சார்ஜ் இருக்கோ அதுல ஆப்போசிட் சார்ஜ் போட்டுக்கிறீங்க, அதோட வேல்யூவை 4 டிவைட் பண்ணீங்கன்னா அதுதான் வந்துன்னா இந்த மிட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய இந்த சார்ஜ். இந்த கண்டிஷன்ல இந்த சிஸ்டம் கம்ப்ளீட்டா ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ல இருக்கும். இந்த ட்ரிக்கான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா T21 அப்படிங்கிற இந்த கோடு போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க, உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரிக்கான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கிடைக்கும். சரியா? இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ட்ரிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.